நீங்கள் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புகிறீங்களா? அப்படின்னா நீங்கள் இந்த 3 விஷயத்த பண்ணணும். விஷயம் நீங்கள் பசியாக இருக்க தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் நீங்கள் தரித்திரமாக இருக்க தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் அர்ப்பணித்தா மட்டும் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க, அப்படின்னா நீங்கள் வராதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நிறைய ரீல்ஸில் கூட சொல்லியிருப்போம், நீ ஊழியத்துக்கு வந்தனா தேவன் உன்னை சோதிப்பார், நிறைய கஷ்டங்கள் உனக்கு வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீ ஊழியத்தில் நின்னாதான் உன்னோட ஊழியம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஊழியம்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யார் சார்? நான் உங்கள் பிரதீஷ். ஒரு வாலிபன் தன்னோட லைஃப்பில் அவன் ஒரு டிசிஷன் எடுத்து, நான் இயேசுவுக்காக ஏதாவது பண்ண போகிறேன், நான் இயேசுவுக்காக என்னோடய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கால் எடுத்து வைக்கும் பொழுது அவனுக்கு முன்னாடி பார்க்குற மிகப்பெரிய பிம்பம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவலைப்படுறது, கஷ்டப்படுறது, பசியாக இருக்கிறது, உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, வீடு இல்லாமல் இருக்கிறது, கிலோமீட்டராக பைசா இல்லாமல் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறது தான் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நான் இதெல்லாம் பண்ணி நான் ஒரு இடத்துல போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டா எனக்கு மிகப்பெரிய ஊழியம் இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை சாட்சியாக வேற சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே ஊழியம்னா என்ன? தேவன் ஒரு ஊழியக்காரனை எப்படி நடத்துகிறாரு, இல்லைன்னா தேவன் அந்த ஊழியக்காரனை எப்படி பில்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். விஷயம், நீங்கள் ஊழியத்துக்கு போக விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தேவன் யார் என்று தெரியணும். திறர் கிடையாது, அவர் ஐஸ்வர்யத்திலும் மேலானவர். அவர் வியாதிகளை குணமாக்குகிறவர். அவர் ரட்சிப்பு தருகிறவர், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர், நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தேவனை பற்றி நமக்கு தெரியணும். அதில் விஷயந்தான் நம்ம தேவன் தரித்திரர் கிடையாது, அவர் ஐஸ்வர்யவான். ஸோ அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால அவருடைய ஊழியக்காரனையும் ஐஸ்வர்யவானாக தான் வச்சுருப்பார். நீங்கள் உங்களுடைய முதல் ஸ்டெப்பு, நீங்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற கடன்கள் எல்லாமே மாறும். தேவன் உங்களை எந்த விதத்துலையும் குறை இல்லாமல் தான் அவர் ஊழியத்துக்கே அழைப்பார். உங்களுக்கு அழைப்பு வர்றதுக்கு முன்னாடியே தேவன் இதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போகிறாரு. அதுக்கு உதாரணம் சீமோன் பேதுரு. ஸோ அவன் நைட்டு ஃபுல்லாக மீனை போட்டான். அவனோட கடனை அடைச்சிடலாம், இல்லாட்டினா என்னோடய வாழ்க்கையில் நான் பெருசாக வந்துடலாம், நான் வரியை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நைட் ஃபுல்லாக அவனோட எனர்ஜி என்ன பண்ணான், அந்த கடலில் வேஸ்ட் பண்ணான். அந்த மீன் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு அடுத்த நேரம் சோறே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவனுடைய வாழ்நாளில் அவனோட கஷ்ட காலத்தில் அவன் இருக்கும் பொழுது தேவன் அவனை ஊழியத்துக்காக அழைக்கும் பொழுது தேவன் அவனை படகு நிறைய மீன்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் என்ன பண்ணார் அப்படின்னா அவனை ஊழியத்துக்கு அழைத்தார். ஸோ தேவன் உங்களையும் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற கடன்களை தேவன் மாற்றுவார். அப்படின்னா தான் நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட போய் தேவன் உங்களை ரட்சிக்க போகிறாரு, உங்களுடைய தரித்திரத்தில் தேவன் உங்களை மாற்ற போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கான வேல்யூ அப்போ தான் க்ரியேட் ஆகும். அதை தவிர நீங்களே தரித்திரனாக இருந்துட்டு நீ அவன் போய் ஒரு இடத்துல போயிட்டு தேவன் உங்களை தரித்திரத்தை மாற்ற போகிறாருன்னு சொன்னால் உன் தரித்திரத்தை மாற்றணும்பா, அதுக்கப்புறம் எங்களோட தரித்திரத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியாக பேசிடுவாங்க. அதனால் நமக்கு தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லவும் முடியும், அதை நம்ம ரிலீஸ் பண்ணவும் முடியும். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு என்னன்னா, நீங்கள் அடுத்த நேரம் சாப்பாடை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த சாப்பாடை போஷிக்கிறவர் நான். அந்த ஆகாயத்து பறவைங்களை பாருங்கள், அந்த ஆகாயத்து பறவைகள் எதுவுமே பண்ணுறது கிடையாது, விதைக்கிறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்கிற தேவன் உங்களுக்கு போஷிக்க மாட்டாரா? நீங்கள் அவைகளை காட்டிலும் மேலானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்ட ஒரு ஊழியக்காரங்களும் ஒரு நேரம் கூட பட்னியாக இருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்க. என்னை போஷிக்கிறவர் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நான் பட்னியாக நான் ஊழியம் பண்ணேன், அதனால தான் எனக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஊழியக்காரனும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கள போஷிக்கிறவர் அவருடைய தேவன். அந்த தேவன் தரித்திரன் அல்ல, அந்த தேவன் ஜனங்களுக்கும் தனக்கு வேலை செய்கிற தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் போஷிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க. இந்த புரிதல் எப்பயுமே அவங்களோட லைஃப்பில் இருக்கணும். பாடுகளை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வசனம் மத்தேயுல இருக்குது. என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுவார், சொல்லுவார்.
ஆனால் அதுக்கான அர்த்தம் என்ன? தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு தன்னைத்தானே வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பசியாக இருக்கிறதோ, இல்லைன்னா நீங்கள் பட்னியாக இருக்கிறதோ, இல்லைன்னா உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதோ கிடையவே கிடையாது. தேவன் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாடுகள் அனுபவிக்கிறீங்கன்னா, அந்த பாடுகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாக இருக்கும். அதுக்கான உதாரணம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து தனக்குத்தானே பாட அனுபவித்தார் கிடையவே கிடையாது. அவர் வீடு கட்டுறதுக்காக அவர் பாட அனுபவிக்கல. அவர் வந்து ஐஸ்வர்யவானா மாறணுன்றதுக்காக அவர் பாட அனுபவிக்கல. அவர் கடவுள் வந்துட்டு எனக்கு எல்லாமே வரணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பாட அனுபவிக்கவே இல்லை. மனுஷனோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், மனுஷங்கள் எல்லாமே வந்துட்டு என்னோட கூட சேர்ந்து கொள்ளணும், அவங்களுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் தேவன் வந்துட்டு என்ன பண்ணார், பாடுகளே அந்த சிலுவையில் அனுபவிச்சார். அதே மாதிரி ஊழியத்தில் உங்களுக்கு பாடுகள் வரலாம். நிறைய இடத்துல போய் நீங்கள் இப்போ ஊழியம் பேசும்போது உங்களை கேலி பண்ணலாம், இல்லைனா கிண்டல் பண்ணலாம், இல்லைன்னா உங்களை செருப்படுத்த கூட அடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். சில நேரங்கள் நிறைய பேர் நல்லா ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே ஏதாவது ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி ஒரு அவதூறை பரப்பி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊழியத்தையே நல்லா தடை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவதூறுகள்லாம் வரும் பொழுது அதையும் நீ என்ன பண்ணணும், சில நேரம் சகிச்சு தான் ஆகணும். அதுக்குமே நீ வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு தேவன் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் சொல்கிறாரு. ஏன் அந்த சிலுவையை சுமந்து தேவன் போகும்பொழுது அவர் பின்னாடி நிறைய பேர் அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த அடிக்கெல்லாம் அவர் வந்துட்டு மறுபடி கொடுக்கவே கிடையாது. திரும்பி அவர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காணாமே போயிருப்பாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல சைலண்ட்டாக மூவ் பண்ணார். ஏன் அப்படின்னா அவரோட எய்ம் எல்லாமே என்னுடைய ஜனங்கள் ரசிக்கப்படணும், என்னுடைய ஜனங்கள் மறுபடியும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டியது, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம் என்ன அப்படின்னா ஜனங்களை ரட்சிக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, அதை நான் என்ன பண்ணணும், கரெக்டாக பண்ணணுன்றது மட்டுமே இருக்கணுமே தவிர அந்த இடத்துல நீ தரித்திரனாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு அதுதான் பாடுகள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கக்கூடாது. அது கிடையாது பாடுகள். எக்ஸாக்டான பாடுகள் என்ன அப்படின்னா, நீ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்பொழுது நிறைய இடத்துல துன்பப்படலாம், நீங்கள் அடிக்கப்படலாம். ஸோ உங்களுடைய வார்த்தைகள் வந்துட்டு அங்கே கேட்கப்படாமல் கூட போகலாம், உங்கள் மேலே அவதூறு பரப்பலாம். இது மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்களாக வருமே தவிர மற்றபடி உங்களுடைய சுயத்தில் இல்லாட்டினா உங்களை பாதுகாக்கிறதுலையும் இல்லாட்டினா உங்களை வந்துட்டு வழிநடத்துறதுலையும் தேவன் எந்த விதத்துலையும் ஒரு குறையும் வைக்க மாட்டார் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் அவருடைய வேலையை பார்க்குறீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் அவருக்கு வேலைக்காரன் அல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஸோ ஒரு பிள்ளைகளாக இருந்து அவருடைய வேலையை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் உங்களை எந்த அளவுக்கு கவனிச்சுப்பார் அப்படின்றத நீங்கள் எப்போயுமே மனசில் வச்சுக்கிட்டு தான் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஒரு யதார்த்தமான ஊழியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோட ஏசப்பாவை நான் எந்த அளவுக்கு நான் புரிஞ்சிருக்கிறேனோ அதே மாதிரி தான் என்னோட ஏசப்பாவை நான் வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது தான் ஒரு ஊழியம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அவரை புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இதுதான் ஊழியம் சொல்லிவிட்டு ஒரு மாயையான ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் வாழாமல் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா, அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை மாற்றுவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் ஊழியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவன் உங்களை ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஊழியத்தின் எல்லையை தேவன் விரிவாக்குவார். ஆபிரகாம் எந்த இடத்துக்கெல்லாம் போகும்பொழுது அந்த தேசமெல்லாம் அவனுக்கு சொந்தமாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி நீங்கள் போகிற தேசம் எல்லாம் உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு அப்படின்றத தான் நான் இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டை நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எது இருந்துச்சுனாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.